வணக்கம் மக்களே, நம்ம கன்னியாகுமரி கடலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்தாலே கண்டிப்பாக நான் பானிபூரி சாப்பிடாம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன். அதனால எல்லாரையுமே பானிபூரி சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நம்ம பானிபூரியும் மசால் பூரியும் வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து நம்ம விதவிதமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா மாங்காய் மெயினாக இதில் மாங்காய் ஆட் பண்ணுறாங்க. நான் எத்தனையோ கடையில் சாப்பிட்ருக்கேன், ஆனால் மாங்காய் ஆட் பண்ணி நான் பார்த்ததில்ல. அண்ட் இப்போது இதில் மாங்காய் ஆட் பண்ணியிருக்காங்க. மாங்காய், கேரட்டு, பட்டாணி கடலை, வெங்காயம், தக்காளி, இப்படி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சுற்றி இடமெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்க. க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்குறாங்க. அதோட இவங்க கடை கரெக்டாக இதில் இருக்குன்னா அந்த கடல் பக்கத்தில் ஒரு பார்க் அமைச்சிருக்கிறாங்க. அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குது இவங்க கடை. அதுக்கப்புறமா இந்த கடை இவங்க எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இவங்க ஆற்றுக்கு குளிக்க போயிடுவாங்க. குளிக்க போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் வந்து டீ போட்டு வச்சுருவாங்க. அவங்க அந்த டீயை குடிச்சிட்டு அப்போ வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன வேலைன்னா, கடலையே அவிய போட்டுருவாங்க. நிலக்கடலையும் பட்டாணி கடலையும் அவிய போட்டுட்டு அந்த நேரத்தில் அவங்க பொரியையும் பொரிச்சு எடுத்துருவாங்க. இதுக்கு நடுவில் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிடுவாங்க. அதை வெங்காயத்தை வெட்டிட்டு அந்த வேலை முடியறதுக்கே 2 மணி ஆயிடும். அது 2 மணிக்கு இங்கே கடைக்கு வந்துடுவாங்க. கடைக்கு வந்து இங்கே வந்து தக்காளி, கேரட்டு எல்லாமே வெட்டிடுவாங்க. மாங்காய் இதெல்லாம் இங்கே வந்து வெட்டிடுவாங்க. இங்கே வந்து வெட்டி அதையே வெங்காயத்தை மட்டும் அங்கே வெட்டுறாங்க. இதெல்லாம் இங்கே வெட்டுறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன்னா மிந்தி இங்கே தான் வெட்டிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வெட்டிட்டு இருக்கும்போது இவங்க கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பு. அதனால இங்கே வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து தட்டிட்டா. அந்த வண்டியை தட்டினால அவங்க கையை ரொம்ப வெட்டிட்டு, அந்த கத்தி ஷார்ப்புனால கையை வெட்டிட்டு அதில் இருந்து அவங்க வெங்காயத்தை மட்டும் அங்கே வெட்டுவாங்க. ஏன்னா வெங்காயத்தை ரொம்ப ஸ்பீடாக வெட்டுறனால வெங்காயத்தை மட்டும் வீட்டில் வச்சு வெட்டிடுவாங்க. மீதியெல்லாம் அவங்க இங்கேயே வச்சு வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு வேறு வேலையெல்லாம் முடிச்சிடுவாங்க. இவங்க கடை வந்து 2 மணிக்கு ஆரம்பித்து 9:30 10 மணி வரை இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த லெமன் எதுக்குன்னா, ஹிந்திக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த லெமனை பிழிஞ்சு ஊற்றி தாங்க அப்படி கேட்பாங்க. அதுக்கு வேண்டி அந்த லெமனை பிழிஞ்சு ஊற்றுறதுக்கு வேண்டி அவங்க அந்த லெமன் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கும் தேவைன்னா அதை வாங்கிக்கலாம். நிறைய பேர் வாங்குவாங்க, ஆனால் எனக்கு அப்படி சாப்பிட்றது பிடிக்காது. அதனால அப்படி வாங்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். கன்னியாகுமரி வந்து இங்கே சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்பா